ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஒரு டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, எக் 65. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எக் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எக் 65 செய்யறதுக்கு எப்போவும் வெள்ளைக்கரு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம மஞ்சக்கருவும் சேர்த்தே செய்யும்போது அதோட டேஸ்ட்டு இன்னமும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மஞ்சக்கருவும் சேர்த்தே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா. நீங்கள் மைதாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுதுந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்ட அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பகோடா மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு முட்டை மாவெல்லாம் சேர்ந்து எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு சின்ன உருண்டைகள் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நான் பிடிச்சி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் ரெடியாக சூடாயிடுச்சு. இப்போது ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு இது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எக் பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது ரெடி பண்ண உடனே ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடான உடனே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணால் போதும்.
எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எக் பால்ஸை இது கூட சேர்த்துடலாம். எக் பால்ஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணுற வேண்டியதான். சூப்பரான எக் 65 ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா சாஸ்லாம் சேர்க்கறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.